இப்போது நடக்கக்கூடிய அந்த இஸ்ரேல், ஈரான், லெபனான், பாலஸ்டைன், இந்த பிரச்சனை வந்து நாளாக அதிகமாக ஒரு பெரிய ஒரு போராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நாம் அது வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு டைரக்டா வந்து ஈரான் மேல ஏதாவது அட்டாக் வந்தது அப்படின்னா அந்த மிடில் ஈஸ்ட்ல உள்ள கண்ட்ரிஸ் எல்லாருக்கும் பாதிக்கும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அதாவது உள்ள எல்லா நாடுகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வந்து 1/3 ஆஃப் த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து அந்த நாடுகள் கூட இருக்குது. அதுக்கு அடுத்தால வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து செட்டில் ஆயிருக்காங்க அங்க. அது ஏதாவது ஒரு பெரிய ஒரு யுத்தமாகி ஏதாவது ஒரு மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் எத மாதிரி நடந்ததுன்னா அந்த நாடுகள் எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து 2 பாதிப்பு இருக்கு. ஒன்று வந்து பொருளாதாரம் பாதிக்கும், அடுத்தால நம்ம மக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கொண்டு வரணும். அதனால வந்து இந்த சண்டை வந்து நமக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலைமையை உருவாகி இருக்குது. ஏன்னா 2 நாடுகளும் நமக்கு வேண்டிய நாடுகள். ஈரான் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கூட ரொம்ப நம்ம வந்து க்ளோஸா இருக்கிறோம். ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு முக்கியமான நாடு இந்தியாவுக்கு, நெய்பரிங் கண்ட்ரி. ஸோ ஈரான் இந்தியா வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் கூட ஒரு ஸ்டேபிள் சிச்சுவேஷன் நமக்கு பாகிஸ்தான் வந்து பண்ணதுக்கு ஏற்றா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம யாரையும் வந்து இவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது, அவங்களும் சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு உள்ள சண்டை வருது, ஏன்னா அது வந்து ஒரு கொள்கை உண்டான சண்டை. அதனால வந்து நம்ம டிப்ளமேட்டிக் அஃபிஷியல்ஸ், ஜூனியர், சீனியர், எல்லாருமே சேர்ந்து எங்கெல்லாம் யார்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்த சண்டையை வந்து நிப்பாட்டலாம் அப்படிங்கிறத பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஈரான் கூட இஸ்ரேல் அண்ட் சைனாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நாமளும் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து எப்படியாவது இந்த வாரம் வந்து பெருசாக்காம கொண்டு வரணும்ட்டு முயற்சி எடுக்கிறோம்.